ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. அதாவது ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த பொழுது நீரோ மன்னன் பிடல் வாசிச்சிருந்தானா. அதை எங்கெல்லாம் ஒரு நாட்டில் அநீதி பற்றி எரியும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்கிற மன்னன் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல், இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற முதலமைச்சரோ பிரதமரோ கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை சொல்லுவாங்க. அந்த எடுத்துக்காட்டு இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வியாசார்பாடி முல்லை நகரில் நிறைய குடிசைகள்லாம் எரிந்து அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து தவித்து கொண்டு வராங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்ய வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் தடுத்திருக்காங்க. நீங்கள்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கான உணவு உடை அதை விட போர்வையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கங்காவதி அப்படின்ற ஒரு பெண் 45 வயது, அங்கே அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா வயிற்றில் எட்டி உதைச்சிருக்காங்க பூட்ஸ் காலாலேயே. அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்க போன இன்னொரு பெண்ணையும் தடுத்து அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்க துணிகளெல்லாம் பூச்சி இழுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டு. நான் பேசும்போது அதோட வீடியோவை நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்னொரு புறம் பாருங்க, நீங்க அடையாறு அனகாபுத்தூர் அந்த இடத்துல அங்க இருக்கிற மக்கள்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இடத்துல மக்கள்லாம் அந்த ஆற்றங்கரையை ஆக்கிரமித்து வீடு கட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் இடித்து நாங்கள் ஆற்றங்கரை, அதாவது அடையார் ஆற்றங்கரையை நாங்கள் சுத்தப்படுத்த போகிறோம், தூய்மைப்படுத்த போகிறோம், அதுக்காக பல கோடிகள் அரசு ஒதுக்கி இருக்கு அப்படின்ற காரணத்திற்காக அங்கே இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து சின்னாவனமாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வீடு இடிச்சிட்டா கூட பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17 லட்சம் மதிப்பில் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். எங்கடா வீடு கட்டிருக்கோம்னா அந்த பக்கம் பெரும்பாக்கம், நாவலூர், அதெல்லாம் சென்னைக்குள்ளே போய் இல்லை இவங்க சொல்லக்கூடியதெல்லாம். சரி, இந்த விஷயங்கள்லாம் பிறகு வர நான் என்னென்ன அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இன்னொரு புறம் பாருங்க, நீங்கள் அரக்கோணத்தில் அந்த மாணவி, ஒரு அயோக்கிய நாய் சொல்கிறான், அது மாணவி இல்லை இன்னொருத்தருடைய மனைவின்னு சொல்லிட்டுலாம் எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான ஒரு மாணவி. அந்த மாணவி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இவங்ககிட்ட இல்லை அப்படின்றதுக்காக அதையுமே மூடி மறைக்க பார்க்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பக்கம் பாலாறும் தேனாறும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதாவது பெண்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் அவருடைய சொந்த தொகுதியில் நடனம் ஆடுறதை பார்த்துட்டு உற்சாகமாக இருந்துகிட்ருக்காரு. நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு திரு முதல்வர் அவர்களே, நீங்கள் டான்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அங்கே பெண்களுடைய நடனத்தெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்க வசிக்கக்கூடிய நீங்கள், அதாவது அவங்க அந்த நடன நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நேற்று குடிசைகளாக எது சின்ன பின்னமாச்சு இல்லையா அந்த இடம், அந்த மக்களை போய் நீங்கள் பார்க்கலாமே, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒரு முதலமைச்சரே நம்மளுடைய வீடுகள்லாம் எரிஞ்சதை அறிஞ்சு நம்மளை பார்க்குறாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அது அமையவா அமையாதா? ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே போகிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடன நிகழ்ச்சியை மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் கொட்டி கிடக்குது. அதே போல் நம்ம சொன்ன சென்னை அனகாபுத்தூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சிட்ருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளே இதை பார்த்து ரொம்ப இந்த அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக விமர்சிக்கிறாங்க. தலைவர் திருமா போய்ட்டு சந்திக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கடுமையான அறிக்கை விடுறாரு, சீமான் போயிட்டு சந்திக்கிறாரு, ஒவ்வொரு கட்சியிலும் போயிட்டு சந்திக்கிறாங்க. ஏண்டானா இந்த சென்னை நகரினுடைய பூர்வ குடிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற பெயரில் அகற்றிவிட்டு இந்த இடத்தெல்லாம் இவங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அதே அடையாறு நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஆற்றங்கரை பகுதியில் காசா கிராண்ட், உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த ரியல் எஸ்டேட் இருக்காங்க இல்லையா, சென்னையில் எங்கே நிலம் வாங்கினாலுமே அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் விற்க முடியாது, வாங்க முடியாது சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இடங்கள்லாம் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த காசா கிராண்ட்லாம் உங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் தெரியலையா? அங்கே இருக்கிற ஒரு காலேஜ் உங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் தெரியலையா? அப்போது எளிய மக்கள், இந்த நகரினுடைய பூர்வ குடிகள், இங்கே தங்கியிருக்கக்கூடிய வீடுகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அவர்களை அகற்றுவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். சரி, மக்களுக்கு நீங்கள் நல்ல வீட்டை கட்டித்தரீங்க, அந்த மக்கள் குடிசையில் இருக்கிறாங்க, ரொம்ப ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்காங்க, நாளைக்கு தண்ணி உள்ளே போயிடும், அப்போவுமே அரசு மேலே தானே குறை சொல்லுவீங்க. அதனால தான் இந்த அரசு கட்டித்தரதுன்னா, அரசுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே எங்கே நிலமே இல்லையா?
எத்தனை அயோக்கியர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை வந்து அபகரித்து அதை ஆட்டையை போட்டு எத்தனை பேர் இங்கே காலேஜ் கட்டி வச்சுக்கிறானுங்க. எவன்லாம் சென்னையில் வந்து காலேஜ் கட்டு நாங்கள்லாம் வந்து கல்வி தந்தன் போட்டுக்கிறாங்களோ அவ்வளோ பேருமே இங்கே இருக்கக்கூடிய அரசுடைய நிலத்தை அபகரித்தவர்கள். அப்போ இவன் நிலத்தெல்லாம் வந்து நீங்கள் அரசுடைய நிலத்தை அபகரிச்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பில்டிங்லாம் நீங்கள் இடிச்சு தள்ளிட்டு இதே மக்களுக்கு நீங்கள் வீடுகள் கட்டி தரலாமே. இங்கே வந்து கட்டி தருவாங்க வீடு வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளோட பார்த்தீங்கன்னா இங்கே வீடு அரசினுடைய அந்த அரசு குடியிருப்பு திட்டத்தின் கீழே வந்து இந்த நகர்ப்புற வாழ்வுடைய திட்டத்தின் கீழே வந்து அரசு வந்து வீடுகள்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணுறது வழக்கம்தான். அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அந்த ரேட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ இவங்க சொல்கிறது இலவசமாக நான் வீடு தர சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அரசே கட்டி விற்கிறாங்க இல்லையா, சில இடங்களை தேர்வு பண்ணி இந்த மாதிரி வந்து அரசுக்கு சொந்தமான இடங்களை தேர்வு பண்ணி அரசு கட்டி விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுகள்லாம் அதெல்லாம் சாதாரண மக்கள் நெருங்க கூட முடியாது. எப்படி வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து கட்டி விற்பானோ அந்த அளவுக்கு இவங்க கட்டி விற்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து கட்டி இந்த மக்களுக்கு இலவசமாக தாங்கினீங்க, உங்களுக்கு யார் வந்து வேணான்னு சொல்ல போகிறது? அப்போது உண்மையாகவே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால், உண்மையாகவே மக்கள் வந்து ஐயோ அவங்க வீட்டில் தண்ணியில் போயிடுது, ஐயோ அந்த மக்கள் ஏழ்மையாக இருக்காங்க, குடிசைகள் இருக்காங்களே, தார்பாய்கள் போட்டு வாழறாங்களே, அதனால் நம்ம மக்களுக்கு வீடு கட்டுதல் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அங்கேயே அவங்களுக்கு வீடு கட்டி தரலாம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த காலேஜ்காரன் வந்து கட்டிருக்கக்கூடிய அவன் வந்து ஆக்கிரமிப்பாளர் கிடையாது. என்னுடைய மக்கள் மட்டும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்வது எவ்வளோ பெரிய மோசமானது. கேட்டால் வந்து உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு சொல்லி நீதிமன்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அரசு எதுக்கோ அப்பீல் போகிறீங்க, இதுக்கு உங்கள் அப்பீல் போக தெரியாது. உண்மையாகவே இந்த அரசுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி நீங்களாம் அகற்ற மாட்டீங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த நாட்டை சார்ந்த மண்ணை சார்ந்த ஒரு பூர்வகுடி எவன் ஒருவன் ஆட்சிக்கு வருகிறானோ, யார் ஒருவர் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் தடுக்க முடியும் என்பது நம்மால் கண் கொடுத்தறிக்கை. ஏன்னா நம்ம கஷ்டம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க கண்ணுக்கு வந்து நம்மளாம் ஆக்கிரமிப்பாளர்கள், இவர்களெல்லாம் வந்து இடத்தை அபகரிச்சிட்டாங்க, அரசு இடத்துல சும்மா இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த வாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள்லாம் தெரியாது. இந்த யூபிலாம் பார்த்தீங்கன்னா புல்டோசர் பாபா அப்படி சொல்லுவாங்க. யாருன்னா வந்து யோகி ஆதித்யநாத் வந்து தனக்கு ஓட்டு போடாத முஸ்லீமாக பார்த்து குறி வச்சு அவங்களெல்லாம் இடிச்சிட்டாரு. ஆனால் இங்கே நம்ம ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிர்வாகத்திற்கு எழுங்கக்கூடிய இந்த நிர்வாகத்துறை, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ துறை இதெல்லாம் வந்து யாருக்கு எதிராக செயல்படுதுன்னா, எந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்கள், இங்கே கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்களுடைய வீடுகளை வந்து இடிக்கிறாங்க. அதை வந்து தடுக்காமல் அதை இடிக்கிறதுக்கு யாருன்னா வந்து கேட்கறது போனால் அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவனை தூக்கி குண்டு சட்டையை வந்து இழுத்துட்டு போவீங்க, அது போன்ற செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் இங்கே வந்து புல்டோசர் பாபா தானே, அவர் வந்து புல்டோசர் பாபானா அப்போ வந்து நீங்கள் புல்டோசர் பெரியாரா நீங்கள்? ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பெரியாருடைய ஆட்சின்னு சொல்லுவீங்க, அப்போ புல்டோசர் பெரியாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு பக்கம் வீடுகள்லாம் வந்து ஏதோ ஒரு விபத்தில் வந்து ஏற்பட்டு மக்கள் வந்து அவங்க வீடுகள்லாம் இடிந்து தவிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இந்த ஒரு நாள் நேற்று இன்னைக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறேன். நான் அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. அப்போது இவ்வளவும் போயிட்டுருக்கின்ற பொழுது ஒரு முதலமைச்சர் ஏன் இந்த இடங்களுக்கெல்லாம் நேரில் செல்வது கிடையாது? எப்போ தான் நேரில் செல்வீங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, உங்களுக்கு உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தால் உங்களுடைய மகன் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகலாமே. அப்போ யார் தான் போவீங்க? அதிகபட்சமாக இங்கே ஏதாவது நடந்தால் இங்கே இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் அனுப்புவாங்க, இந்த சரௌண்டிங்குள்ள நடந்தால், இல்லை எதனா அமைச்சர் ஒருத்தர் போவாங்க. ஆனால் இந்த நாட்டினோட உச்சபட்ச அதிகாரம் படுத்தக்கூடிய முதல்வரோ அவருடைய நிழலாக இயங்கக்கூடிய துணை முதல்வரோ இதெல்லாம் போக மாட்டாங்கன்னா, அப்போது உங்களை எல்லாம் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு தான் என்ன தோன்றுகின்றது. உண்மையாகவே இந்த அரசு இவங்க செய்யக்கூடிய காரியங்கள், குறிப்பாக இந்த காவல்துறையை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமானது. நம்ம வந்து உடனே வந்து காவல்துறை இருக்கக்கூடிய சில பேர் மட்டும்தான் வந்து தவறு செய்கிறார்கள், மற்றவர்கள் நல்லவர்கள் அப்படின்ற கான்செப்டுக்கே வரல. இந்த காவல்துறை இயக்கக்கூடியவர் யாரோ அவருடைய சொல்கிறது தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா தனிப்பட்ட ஒரு காவலருக்கோ ஒரு காவல் அதிகாரிக்கோ வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறையோட ஆய்வாளரோ ஒரு எஸ்பியோ ஒரு டிஎஸ்பியோ பார்த்தீங்கன்னா சாதியின் காரணமாக மதத்தின் காரணமாக அவருக்கு பிடிக்காத சாதிக்காரில் அவருக்கு பிடிக்காத மதக்காரர்களை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துன்புறுத்தலாம், அவங்களே எவ்வளோ வழக்குகள் போடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மாசாக ஒரு பெரிய விஷயமா பண்ணுறது யாரானா இந்த காவல்துறையை இயக்கக்கூடிய, இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய, இந்த காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய செவிக்கு வராமல் இவங்கள தான் பண்ணுவாங்களா? அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் கூட இதுதான் கேட்டிருக்காரு. அப்போது உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்கக்கூடிய காவல்துறை இப்படி தான் இருப்பாங்களா? நீங்கள் இதை தான் வந்து முன்மொழிறீங்களா? இப்படி தான் அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஆட்சியின் கீழே தானே இது போல் நடக்குது.
அப்போ இந்த காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பொருந்திய மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் அவர் எப்படி பார்க்குறாரு? இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சாங்க நடக்குது. யாரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ எட்டி உடைச்சிட்டான்றதுக்காக நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை அப்படிங்க குறை சொல்ல முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து புரியுது சொல்கிறது. ஆனால் அந்த ஒரு தைரியம் எங்கே வரும்? உங்கள் ஆட்சியில் ஒரு காவலர் தவறு செய்கிறாருன்னா அவர் உடனடியாக நீங்கள் வந்து பணியிடை மாற்றமோ இல்லை பணியிடை மாற்றம் வந்து பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இடைநீக்கம் பண்ணுங்க, எல்லாம் வேலையை விட்டு தூக்குங்க. எத்தனை இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. இன்னும் காலி பணிகளை அதிகரித்து அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ எவ்வளவு அலிகேஷன் வந்தாலும் காவலர்களுக்கு வந்து நம்ம மேலே அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அப்படிலாம் கொஞ்ச நாள் வந்து இடைநீக்கம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு திமிர்த்தனத்தில் தானே இவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து அந்த அழக்கூடிய அந்த குரல் இருக்கு இல்லையா, 45 வயசு ஒரு அம்மா, அவங்கள போயிட்டு இவங்க வந்து கால் இட்டி ஒதுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு இருமாப்பு மிகுந்த, எவ்வளோ ஒரு அதிகார திமிருள்ள ஒரு ஆட்சி இது. அப்போ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இருக்கிறார்? இல்லை உண்மையாகவே அவருக்கு தெரியலையா? அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் நீங்கள் வந்து நல்ல வந்து பெரிய பெரிய பதாகைகள் வைத்து அவர்கள் வரவேற்று, நல்ல சாமரம் வீசி அவர்களின் வரவேற்று, அவர்களுக்கு நீங்கள் ரெட் கார்பெட்லாம் போட்டு வரவேற்றாலுமே பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது கிடையாது. இந்த விளிம்புநிலை மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 நல்ல ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய அவலங்கள் பார்த்தீங்கன்னா நிற்காமல் மிக கொடூரமாக வந்து கூட இருக்கின்றது. 26 இதுக்கான ரிப்ளை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க.